எல்பிஜி சிலிண்டருக்கு நாடு முழுவதும் இப்போ வந்து தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வந்து கிடைக்கக்கூடிய கமர்ஷியல் சிலிண்டர் வந்து இப்போ கிடைக்கிறதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ரூ. 5000 மேலே நம்ம ஊரில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. நொய்டா மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து மைல் கணக்கில் வந்து மக்கள் சிலிண்டரோட ரோட்டில் வந்து சிலிண்டர் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற போருக்கு நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேனிக் ஆகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரச்சனையை நம்மளால் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் லைன்மேன் ஷேக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எல்பிஜி கிரைசிஸை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான 5 முக்கியமான ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 5, முதல்ல நம்ம பேனிக் ஆகிறது நிப்பாட்டணும். ஏன்னா நம்ம பேனிக் ஆகும்போது நம்மளுடைய மூளை வந்து கரெக்டான முறையில் வேலை செய்யாது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பேனிக் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுடைய அமிக்டலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பிரெயினில் அமிக்டலா அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது. இதை வந்து நம்மளுடைய இந்த பேனிக் மோடு அப்படிங்கிறது வந்து ஹைஜாக் பண்ணிடும். ஸோ நம்மளுடைய பேனிக் மோடில் நம்மளுடைய மூளை வந்து இது ஹைஜாக் பண்ணுறதுனால அடுத்து ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கிற அந்த ஒரு செக்ஷனே வந்து நம்ம மூளையில் ஆஃப் ஆயிரும். அதனாலே பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகிறத நிப்பாட்டுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். கொரோனா டயத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி வந்த நம்மளால் இதையும் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் வச்சுக்கிட்டாலே பல விஷயங்கள் நம்மளால் வந்து ரொம்ப எளிமையாக வந்து சாதிச்சிட முடியும். 4வதாக நம்ம இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டருக்கு இப்போ வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்குது. காரணம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து இப்போ பேச விரும்பலை. இப்போ நமக்கு கேஸ் அடுப்புக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அப்புறம் வந்து இன்ஃப்ராரெட் குக் டாப்ஸ் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, மண்ணெண்ணெய் அடுப்பு, விறகடுப்பு. ஸோ இந்த 5 விதமான ஆப்ஷனில் வந்து எது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டக்ஷன் அடுப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வழக்கமாக கேஸ் அடுப்பில் சமைக்கிற மாதிரியே எல்லா விதமான சமையலும் இதில் பண்ண முடியும். இது வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறதுனால நம்ம கேஸில் சமைக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இதில் வந்து உணவு பாத்திரங்கள் வந்து சூடாயிரும். அதனால் நம்மளால் வேகமாக சமைக்க முடியும். நியூட்ரிஷன் வந்து ஏதாவது குறைஞ்சிருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வழக்கமாக சமைக்கிறதுல எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்குமோ அதே மாதிரி நியூட்ரிஷன் வந்து நம்மளால் இண்டக்ஷன் குக்கிங்லேயே வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஒரே சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் அடுப்பில் வந்து நம்மளால் இந்த மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் வைக்க முடியும். அதாவது கேஸ்ட் அயர்ன், ஸ்டீல், இந்த மாதிரி காந்தத்தில் ஒட்டக்கூடிய பொருள்களை மட்டும்தான் வச்சு, பாத்திரங்களை வச்சது மட்டும்தான் நம்மளால் சமைக்க முடியுமே தவிர அலுமினிய பாத்திரங்களோ அல்லது வந்து காப்பர் பாத்திரங்களோ, பித்தளை, இந்த மாதிரி பாத்திரங்களை வச்சு நம்மளால் சமையல் பண்ண முடியாது. அது ஒன்று தான் இண்டக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். பட் இண்டக்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஹீட் ஆகும். அதுவும் அந்த பாத்திரம் மட்டும்தான் ஹீட் ஆகும். ஸோ நம்ம சமைக்கும்போது அந்த பாத்திரத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே கூட சமைக்கலாம். ஏன்னா அதிகப்படியான ஹீட் இப்போ கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். நம்ம பக்கத்தில் நின்னா கூட நமக்கு அந்த ஹீட் தெரியும். ஆனால் இண்டக்ஷனில் அப்படி இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளாக கரண்ட்டை சேவ் பண்ணுறதோடு இல்லாமல் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே வந்து அதில் ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒரு எஃபெக்டிவான சமையலை நம்மளால் பெற முடியும். ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். 2வது, இந்த இன்ஃப்ராரெட் குக் டாப் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ, இண்டக்ஷன் வர்சஸ் இன்ஃப்ராரெட், நம்மளுடைய சையத் இம்ரான் பாய் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து ரெண்டையும் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவர் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன்லையும் இந்த இன்ஃப்ராரெட் குக் டாப்லேயும் பார்த்திங்கன்னா சேமான பவர் கன்சம்ஷன் தான். பட் இந்த இன்ஃப்ராரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்திரத்தை நம்ம அடுப்பு மேலே வச்சா மட்டும்தான் வந்து அதிலிருந்து ஹீட் வெளியே வரும். பட் இப்போ கேஸில் அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம கை வச்சு பார்த்தாலே வந்து அந்த ஹீட் தெரியும். இன்ஃப்ராரெட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுலேருந்து ஹீட் வர ஆரம்பிச்சிடும். பட் என்னென்னா இந்த ஹீட் மட்டும்தான் வருமே தவிர கேஸ்லேருந்து வர மாதிரி புகையோ அல்லது ஸ்மெல்லோ வந்து வராது. ஸோ இதில் வந்து நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களை தவிர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே இதில் யூஸ் பண்ணலாம். அலுமினிய பாத்திரமாக இருக்கட்டும், பித்தளை பாத்திரங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் இந்த இன்ஃப்ராரெட் குக் டாப்பில் வந்து சமைக்க முடியும். அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கிரில்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா?
ஹோட்டலில் வந்து இந்த நம்ம நார்மலாக இந்த சிக்கன் கிரில் இதெல்லாம் வந்து அடுப்பில் விறகுல வச்சு பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் இந்த இன்ஃப்ராரெட் குக்டாப்லேயும் வச்சு கிரில் மாதிரி எண்ணெய் இல்லாத சமையல் ஐட்டங்களையும் வந்து இதில் பண்ண முடியும். அது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ். ப்ளஸ் நியூட்ரிஷன் லாஸ் வந்து இதில் இருக்காது. அதனால் நம்ம சமைக்கக்கூடிய உணவு நம்ம கேஸில் சமைச்சா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குமோ அதே மாதிரி நம்மளால் இந்த இன்ஃப்ராரெட் குக்டாப்லேயும் நம்மளால் சமைக்க முடியும். இது நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன். ஸோ இந்த மைக்ரோவேவ் ஓவனில் வந்து சாப்பாடை சுட வைக்கிறதுக்கும் அதை ரீஹீட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து நினைக்கலாம் மைக்ரோவேவ் ஓவனில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள்லாம் வரும், அது நமக்கு கேடு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஓவன் வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை வைப்ரேட் பண்ணுறதுனால அது மூலியமாக வந்து நம்மளுடைய உணவு வந்து ஹீட் ஆகுது. அதனால் இதில் வந்து எந்த ஒரு ரேடியேஷனும் வந்து வராது. ஸோ பயப்படாமல் தாராளமாக வந்து செய்யலாம். பட் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீங்கான், அதாவது கண்ணாடி பாத்திரங்கள் ப்ளஸ் மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக், இதை மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஓவன் ஒர்க் ஆகும்போது நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து நார்மலாக சமைக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம், அப்புறம் கடுகு போடுவோம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம், வதக்குவோம், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியாது. ஒரு உணவை சுட வைக்கிறதுக்கு அல்லது குளிராக இருக்கக்கூடிய உணவை வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கு ஓவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எமர்ஜென்சி டைமில் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். விறகடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு வந்து இப்போது அந்தளவுக்கு நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ப்ளஸ் மண்ணெண்ணையுமே வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்க தான் செய்யுது. விறகடுப்பு வந்து நமக்கு அந்தளவுக்கு ஃபீஸிபிலிட்டி கிடையாது. ஏன்னா விறகடுப்பில் சமைக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. ப்ளஸ் நம்ம இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வீடுகளில் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் ஃபீஸிபுல் இல்லை. ஸோ இந்த இண்டக்ஷன், இன்ஃப்ராரெட் அண்ட் மைக்ரோவேவ், இதை வந்து நம்ம கேஸுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கலான டைமில் வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம இதை அப்ரோச் பண்ணுற விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சிலிண்டரையே வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த சிலிண்டரோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு, வழக்கமாக நம்ம சமைக்கும்போது நம்ம பாத்திரங்களை வந்து அந்தளவுக்கு மூடி வச்சு சமைக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் நம்ம சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை மூடி வச்சு சமைச்சோம் அப்படின்னா ஒரு 30% வரைக்கும் அதோடைய ஹீட்டை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ சிலிண்டருமே நமக்கு வந்து ஒரு வாரம் வரக்கூடிய சிலிண்டர் வந்து ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போ சமைச்சாலும் பாத்திரத்தை மூடி வச்சு சமைங்க. அடுத்து நார்மலாக சமைக்கிறத விட நம்ம குக்கர் வச்சு சமைக்கிறது, அதுவும் இந்த மாதிரி டைமில் சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ குக்கரில் வந்து ஆல்ரெடி அதில் மூடி இருக்கிறதுனாலையும் அது இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து உள்ளே இருக்கிறதுனாலையும் மற்ற இதை விட வந்து இதில் உணவுகள் வந்து சீக்கிரமாக வந்து சூடாயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய கேஸை வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் அரிசி, பருப்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து அதை ஊற வச்சுட்டு பயன்படுத்தணும். அப்படின்னா அதோடைய வேகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வந்துடும். இன்னொன்று, பருப்புகளே வந்து சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பருப்புகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பருப்புகள் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் டைம் எடுக்கும். ஸோ இப்படி சில ஆல்டர்னேட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய லைஃபை வந்து நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்மள நிறைய பேர் வந்து சுடு தண்ணி போடுறதுக்கு நம்ம வந்து கேஸை யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மல் தண்ணியிலேயே வந்து குளிக்கிறது, மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் லைஃப்பை, இருக்கிற கேஸே வந்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டாவதும் பாயிண்ட்டும் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லைஃபையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விதமாக நம்மளால் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை மாற்ற முடியும். ஸோ ரெண்டாவதாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுடைய சமையலை வந்து ஒரு ஆரோக்கிய சமையலை நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு இயற்கையாக நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வழி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான முறையில் நம்மளால் மாற்ற முடியும். உதாரணத்துக்கு, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு வேளை வந்து நம்ம நோ குக்கிங் ஃபுட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகலாம். அதாவது ஒரு வேளை வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே நம்ம சாப்பிட்லாம், அல்லது வந்து காய்கறிகளை வந்து கட் பண்ணி சாலட் அந்த மாதிரி சாப்பிட்லாம். வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக லெமன் புழிஞ்சு அந்த ஒரு சாலடே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நேரம் உணவாக சாப்பிட்லாம். பழங்களை வந்து கட் பண்ணி தயிரோட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக, அதுவும் ஆரோக்கியமான உணவு, எண்ணெய் இல்லாமல்
அடுப்பு இல்லாமல் சமைக்காமல் சுட வைக்காமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து ஒரு வேளை உணவுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து பயன்படுத்தலாம். இது மூலிமா நமக்கு 2 பெனிஃபிட். ஏற்கனவே வந்து கேஸை மிச்சப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு உணவு முறையை பின்பற்றுறதுக்கும், நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய கேலரி இன்டேக்கை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டான உணவு முறைகளை நம்ம இந்த டைமில் யூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்மளுடைய இந்த கம்ப்ளீட் ஒரு இதையே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பயன்படுத்த முடியும். நம்பர் 1 முக்கியமான பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொன்ன வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு கேஸில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு போக போக வந்து அப்படியே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமை நம்ம ஆக்கப்பூர்வமான முறையில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கு, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போகிறதுக்கோ நம்ம எல்லாருமே வந்து வண்டி யூஸ் பண்ணி பழகிட்டோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூரம், ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம நடந்து போயிட்டு வர்ற ஒரு பழக்கத்தை வந்து இந்த டைமில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்குமே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் இந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து பைக்கில் போகிறதுக்கு பதிலாக அல்லது காரில் போகிறதுக்கு பதிலாக சைக்கிளிங் யூஸ் பண்ணி நம்ம ஆஃபீஸ் போகிறத வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றுறதுக்கு இந்த டைம் வந்து நமக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைஃப்பில் நமக்கு எப்போல்லாம் வந்து சேலஞ்சஸ் வருதோ அந்த சேலஞ்சை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற முறையில் தான் வந்து நம்ம அந்த சேலஞ்சை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறதுலையும், நம்ம அந்த சேலஞ்சை வந்து எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேயும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ என்னையவே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமே வந்து லாக்டவுனில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் இந்த 2020, 2021, 2022 என்னுடைய ஹெல்த்தில் நான் மிகப்பெரிய மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணதே வந்து இந்த டைமில் தான். ஏன்னா 2020 தான் வந்து நான் பைக் எவரெஸ்டிங் ஈவெண்ட் பண்ணேன். இந்தியாவிலே 6th ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் அப்படிங்கிற டைட்டில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். 2021 பீக் கொரோனா இருந்த டைமில் தான் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. அடுத்த வருஷம் 2022 கொரோனாவிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டுருக்க அந்த டைமில் தான் என்னுடைய ஃபுல் அயன்மேன் டைட்டில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ரிஸ்க்காக இருக்கும்போது அதை எப்படி நமக்கு சாதகமான முறையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேனிக் ஆகாமல் நம்ம கரெக்டாக ஆக்கப்பூர்வமான வழியில் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். நார்மல் நேரத்தில் நம்மளுடைய மற்ற ரொட்டீனை இருந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் அடாப்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும்போது அதை ஆக்கப்பூர்வமான வழியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சாதனைகளை புரிகிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த கிரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டிப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.